அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு இதுவரை சனி எட்டில் அஷ்டமத்தில் இருந்து பாடாய் படுத்து விட்டார். அஷ்டம் கஷ்டம் நஷ்டம். தற்போது 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். சற்று ஆறுதல், மன அமைதி. அதிக நன்மையும் இல்லை, அதிக தீமையும் இல்லை, மத்தியமமான பலன்கள். பழைய கடன்கள் அனைவரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலர் கடல் கடந்து வணிகம் செய்யலாம். ஏனென்றால் சனி பகவான் நீர் ராசி மீனராசியில் இருப்பதால் கடல் கடந்து வாணிபம் செய்யலாம். பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும், ஆறுதல் தரும், தெம்பு அந்யோன்யம் உண்டாகும், புதிய பதவிகள் கிடைக்கும், சம்பள உயர்வு உண்டாகும். பொருளாதாரம் சிறப்பு. சில பெண்களுக்கு நகை, ஆடைகள், ஆபரணங்கள் சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஊதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தருவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சிலர் படிப்பிற்காக அயல் நாடு, அயல் மாநிலம் செல்லலாம். அரசியலில் முன்னேற்றம், செல்வாக்கு கூடும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் தங்களுக்கு சிறப்பாக உள்ளது. விளைச்சல் நன்றாக இருக்கும். கலைஞர்களுக்கு நன்மை, வருமானம் உண்டு. புதிய பட வாய்ப்புகள் தங்களுக்கு வரும். வெளிநாட்டு வாய்ப்பு, வெளியூர் வாய்ப்பு உண்டு. 3/6/2027 முதல் 20/10/2027 வரை அதிசாரம் அடைகிறார். சற்று சாதகம் இல்லாத நிலைமை, கவனம் வேண்டும். தனங்களுக்கு பின் திருமணம் நடைபெறும். நவீனகரமான பொருட்கள் வாங்கலாம். வேலை பலு உண்டாகும். வேலை தங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். உத்தியோகம், இதுவரை உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக கடகராசியினருக்கு ஏற்கனவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். ராகு கேது சாதகம். தற்போது அஷ்டமத்து சனி விலகுவதால் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். கோவிலுக்கு சென்றால் விநாயகர், கால பைரவர், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சென்னையில் உள்ளவர்கள் சென்னை பொலிக்கலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபடுங்கள். சனிக்கான ஸ்துதி மந்திரத்தை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.